ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வரப்போகின்றார். அவர் எப்படி ஒலிவமலையிலிருந்து ஏறி போனாரோ அப்படியே அந்த ஒலிவமலையிலே வந்து இறங்குவார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் அவர் ஒலிவமலையிலிருந்து ஏறி போனார் என்று வார்த்தை சொல்லுகிறது. சகரியா 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் அவர் ஒலிவமலையிலே வந்து இறங்குவார் என்று வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் அங்கே இயேசு கிறிஸ்துவானவரை வந்து சீசர்கள் கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லப்படுகிறது. சீசர்கள் ஒரே நேரத்திலே 2 விதமான காரியத்தை கேட்கிறார்கள். அன்பானவர்களே, ஒன்று உலகத்தின் முடிவு, இரண்டாவது இயேசு உலகத்தின் முடிவு, அடுத்த இரண்டாவது அவருடைய வருகைக்கான அடையாளம். அப்போ அவர் அந்த வருகைக்கான அடையாளத்தை அங்கே அவர் 7 அடையாளங்களை சொல்லுகிறார். நீங்கள் 3ல் இருந்து பார்த்தீங்க என்று சொன்னால் 7ஆம் வசனம் வரைக்கும் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அங்கே 7 விதமான அடையாளங்களை அவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அப்போ அந்த 7 விதமான அடையாளங்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடும் உச்சத்திலே இருக்கிறது. நீங்கள் இப்போ இந்த கடந்த நாட்கள் கூட இப்போ போன கிழமையில் சனிக்கிழமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஆண்டவர் சொன்ன அடையாளங்களிலே அது உண்டு. அதாவது யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொன்னார். அன்பானவர்களே, அதிலே ஒன்றுதான் அந்த கடந்த நாட்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதியை அமெரிக்காவினுடைய இராணுவம் என்ன செய்கிறது, அவருடைய பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே, அவருடைய பாதுகாப்பு அரணுக்குள்ளே புகுந்து அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். இது உங்களுக்கு ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது அன்பானவர்களே. ஆனால் இது வேதத்தினுடைய அடையாளமாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவினுடைய செல்ல பிள்ளை தான் அந்த வெனிசுலா நாட்டு ஜனாதிபதி. அந்த வெனிசுலா நாடே அது செல்ல பிள்ளை தான். அப்போ ரஷ்யாவுடைய செல்லப்பிள்ளை மீது என்ன செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அங்கே கை வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த கை வைக்கப்பட்டதுன்னு நோக்கம் அங்கே 3ஆம் உலகப் போர், அதாவது 2 போர் ஏற்கனவே முடிந்தபடியினாலே அது 3ஆம் உலகப் போராக மாற வேண்டும். அப்போ அங்கே 3ஆம் உலகப் போராக மாறினால் அங்கே வல்லரசுகள் என்ன செய்யும், அதிகாரங்களை பிடிப்பார்கள். உங்களுக்கு தெரியும், 1ஆம் உலகப் போரிலே பிரிட்டிஷ் நாட்டுக்காரன் வல்லரசாக இருந்தான். அதுதான் சமாதான செயலகம் ஜெனீவா. 2ஆம் உலகப் போரிலே அமெரிக்கா வல்லரசாக இருந்தான். அதுதான் சமாதான செயலகம் ஐநா சபை. 3ஆம் உலகப் போரிலே 3ஆம் உலகப் போர் வந்தால் அதில் ஒரு வல்லரசு நாடொன்று வர வேண்டும். அங்கே வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் அங்கே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 1ல் இருந்து நீங்கள் அந்த முழு அதிகாரத்தையும் வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்க என்றால் அது வல்லரசாக வர வேண்டும். அதுதான் ஐரோப்பா நாடு என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அந்த ஐரோப்பா நாட்டு அரசாங்கம் ஒன்று வர வேண்டும், அது வல்லரசாக வர வேண்டும். அது வல்லரசாக வந்தால்தான் அந்த வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 8வதாக வரப்போகின்ற அந்தி கிறிஸ்து வர வேண்டும். அன்பானவர்களே, அப்போ அந்த 8வதாக வரப்போகிற அந்த வல்லரசு, இந்த உலகம் 3வது ஒரு யுத்தம் ஒன்று நடந்தால் அது எசேக்கியேல் யுத்தமாக இருக்க வேண்டும். அது வடபுறத்தில் இருந்து வர வேண்டும் என்று சொல்லி எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அது கடைசி காலத்திலே வரும் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அப்படியாக அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்பதனை உலக பிரகாரமானவர்கள் சொல்லுகிறார்கள். அதில் அநேகமானவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் கடைசி காலத்துக்கு வந்துட்டோம், கலியுக காலத்தில் இருக்கிறோம் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய எங்களுக்கு இது கடைசி காலம் என்றது அநேகமானவர்களுக்கு தெரியாது. இது ஒரு சண்டை, இது ஒரு யுத்தம், அப்படியாக நாங்கள் என்ன செய்யறது, இது ஒரு பஞ்சம், இது ஒரு பொருளாதார நெருக்கடி, ஐயோ இப்படியெல்லாம் இது தேவ பிள்ளைகளும் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அப்படியாக பயந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் ஒருத்தரையும் பயப்படுத்தி என்ன செய்யவில்லை, தன்னுடைய பிள்ளைகளை எடுக்கவில்லை. அன்பானவர்களே, நாங்கள் பயத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை, பலத்தின் ஆவியைத்தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவியானவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அன்பானவர்களே, இதைத்தான் நாங்கள் இந்த வெளிப்படுத்தல் பகுதியில் இருந்து சில வசனங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். வெளிப்படுத்தல் பகுதியில் ஒரு 3 கூட்டம் இருக்கிறது. அதாவது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கப்படும் 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே நாங்கள் வர வேண்டியவர்கள் ஒரு 3 விதமான கூட்டம் இருக்கிறோம்.
முதலாவது கூட்டம் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு தேவ மனிதர்களை குறிப்பிடுகிறார். இரண்டாவது கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் அவருடைய ஆட்டுக்குட்டியான இரத்தத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட போற ஒரு கூட்டம். இதையும் அல்லாமல் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர் ஒரு கூட்டம், அதுல இருந்தும் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், எடுத்துக்கொள்ளப்பட போகின்றார். அப்ப இந்த 3 கூட்டங்களும் யார் என்பதனை நாங்கள் இந்த தேவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் பார்க்க போகின்றோம். நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாங்கள் முதலாவதாக திருப்பிக் கொள்ளுவோம் அன்பானவர்களே. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம் நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள் அன்பானவர்களே. அன்றையும் அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். 3வது வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். அங்கே ஆண்டவர் சாத்தானை என்ன செய்கிறார், அங்கே கட்டி வைக்கிறார். அதாவது அவனை பாதாளத்திலே தள்ளி அங்கே சங்கிலியினாலே கட்டி வைக்கிறார். 1000 வருஷ அரசாட்சி வரைக்கும் பிசாசானவன் இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், 1000 வருஷம் வரைக்கும் என்ன செய்கிறார், அவனை கட்டி போகிறார். நீங்க 1வது வசனத்திலிருந்து பார்க்கலாம், கட்டி போடுகிறார். அதற்கு பின்பாக ஆண்டவர் அங்கே 4வது வசனத்துல அந்த 1000 வருஷ அரசாட்சிகளே யாரை யாரையெல்லாம் கொண்டு வர போகிறார் என்பதை நீங்கள் கவனமாக உன்னிப்பாக கவனியுங்கள் அன்பானவர்களே. அங்கே 4வது வசனம், அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. வடிவாக கவனிங்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன செய்கிறார்கள், சாட்சியின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் சிரச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களையும், அடுத்தது மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் கைகளிலும் தங்கள் நெத்திகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோட கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு வசனத்தை கவனியுங்கள் அன்பானவர்களே. இங்கே 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே 3 விதமானவர்கள் வர வேண்டும். ஒன்று, இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியின் நிமித்தம் மரித்தவர்கள். இரண்டாவது, தேவனுடைய சாட்சியின் நிமித்தம், அதாவது சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். அப்ப சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களும் பெற வேண்டும். அடுத்தது, சொரூபத்துக்கும் முத்திரைக்கும் அதனுடைய நாமத்துக்கும் இலக்காகாமல், அதாவது அதை தரித்து கொள்ளாமல் அங்கே கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களும் பெற வேண்டும். அப்ப கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் எந்த பகுதிக்கு வருகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்கள் எந்த பகுதிக்கு வருகிறார்கள், பழைய ஏற்பாட்டு தேவ மனிதர்கள் எந்த பகுதிக்கு வருகிறார்கள். அப்ப 3 விதமான ஆத்துமாக்களும் தேவனுடைய ஆத்துமாக்களும் அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டு 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே வர வேண்டும் அன்பானவர்களே. அவர்களைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் கவனிப்போம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். இவர்கள் யார் என்று நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். 9வது வசனம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த பொழுது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இது யார் என்று நீங்கள் கவனிப்பீர்களாக இருந்தால், தேவனுடைய ஆத்துமாக்களை அங்கே என்ன செய்யப்படுது, பழைய ஏற்பாடு தேவ மனிதர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த பழைய ஏற்பாடு தேவ மனிதர்கள் என்று நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்று நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், 10வது வசனத்தை கவனியுங்கள் அன்பானவர்களே. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவநீர் பூமியின் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்ப இதுல ஒரு வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் அன்பானவர்களே, அங்கே அவர்கள் எங்களை பழி வாங்கி இருக்கிறார்கள். அவர்கள் உலகம் எங்களை கொண்டிருக்கிறது, நாங்கள் உங்களுக்கு சாட்சி கொடுத்திருக்கிறோம், உங்களை நாங்கள் பிரசங்கம் செய்திருக்கிறோம், உங்களுக்கென்று நாங்கள் வேலை செய்திருக்கிறோம் ஆண்டவரே, ஆனாலும் எங்களை என்ன செய்து விட்டார்கள், அடித்து துன்புறுத்தி கொலை செய்து விட்டார்கள். ஆண்டவரே, நீங்கள் எதுவரைக்கும் எங்களை கொண்டவர்களை நீங்கள் எதுவரைக்கும் நீங்கள் பழி வாங்காமல் இருப்பீர்கள் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், பலிபீடத்துக்கு கீழே இருக்கின்ற தேவ மனிதர்கள் கேட்கிறார்கள் கேள்வி. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் 11வது வசனத்திலே, கொஞ்சம் பொறுங்கள், உங்களை போன்று சகோதரர்கள் இன்னும் கொலை செய்யப்பட வேண்டும், இன்னும் துன்பப்பட வேண்டும், இன்னும் ஆக்கினைக்குட்பட வேண்டும், அவர்களுடைய தொகை, அதாவது சகோதரருடைய தொகை நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் கொஞ்ச காலம் அமைதியாக இருங்கள் என்று சொல்லி
வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்படுகிறது. அதாவது வெள்ளை அங்கி என்றது நீதியின் வஸ்திரம் என்று வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது அன்பானவர்கள். அப்ப நீதியின் வஸ்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு, நீங்கள் உண்மை உள்ளவர்கள், நீதி உள்ளவர்கள், நீங்கள் கொஞ்சம் பொறுங்கள். இதுதான் அந்த பழைய ஏற்பாட்டு தேவ மனிதர்கள். இது சரி. இப்ப இதுக்கு ஒரு கேள்வி கேட்பீர்களாக இருந்தால், நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அங்கே 39, 40வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கள் யார் என்றது தெரிய வரும் அன்பானவர்கள். நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அங்கே 39வது வசனமும் 40வது வசனத்தையும் வாசிக்கிறேன், கவனிங்கள் அன்பானவர்களே. இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணாகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப யோசிச்சு பாருங்கள் அன்பானவர்களே, அவர்கள் விசுவாசிகள். நீங்கள் 11ஆம் அதிகாரத்தை, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை முழுமையாக வாசித்தீங்கன்னா தெரியும். அதில் பழைய ஏற்பாட்டு தேவ மனிதர்கள் எப்படி நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி, அங்கே எப்படி அவர்கள் விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று சொல்லி இந்த 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அன்பானவர்களே. அப்ப அவ்வளவும் செய்தும், இப்ப நான் பழைய ஏற்பாடு தேவ மனிதர் மாதிரி நாங்கள் இல்லை அன்பானவர்களே, ஆனால் அவ்வளவும் செய்தும் அவர்கள் என்ன செய்தார்களாம்? அவர்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அங்கே சொல்லப்படுகிறது, இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் என்று சொல்லப்பா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது எது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவரை தேவன் எங்களுக்கு முன்னதாக முன்குறித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். நீங்கள் கவனிச்சுக்கின்றது சொன்னால் தெரியும். அங்கே பழைய ஏற்பாட்டிலே மிருக பலிகள் செலுத்தப்பட்டது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டிலே மிருக பலிகள் செலுத்தப்பட்டது அன்பானவர்களே. அப்ப மிருக பலிகள் ஏன் செலுத்தப்பட்டது? என்னுடைய பாவம் உணர்த்துவிக்கப்படுவதற்காக. நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னுடைய பாவத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். அதனாலே நான் என்ன செய்கிறேன்? கொண்டே மிருகங்களை கொண்டே பலியிடுகிறேன். அப்ப அது அனுதினமும் என்ன செய்யப்படுகிறது? பலியிடப்படுகிறது. அதற்காக மிருகங்கள் வளர்க்கப்பட்டு அதற்காக கொண்டே பலியிடப்படுகிறது. அப்ப அந்த பாவம் எனக்கு உணர்த்துவிக்கப்பட்டது. நான் பாவம் செய்திருக்கிறேன். இது எப்படி பாவம் உணர்த்துவிக்கப்பட்டதுன்னு சொன்னால், நான் ஒரு வருஷமாக ஒரு மிருகத்தை வளர்ப்பேன். என்னுடைய பாவத்தின் தன்மைகள் நிமித்தம் நான் ஒரு மிருகத்தை என்ன செய்கிறேன்? வளர்க்கிறேன். வளர்த்து அதற்கு குலை போட்டு எல்லாம் சாப்பாடுகள் வைத்து ஊட்டி அதை நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய செல்லப்பிள்ளை போன்று நான் அதை வளர்த்த பிற்பாடு அதை அந்த நான் வரும் பொழுது அங்கே கொண்டு என்ன செய்கிறேன்? பலிபீடத்தினுடைய கொம்பில கொண்டு கட்டி விடுகிறேன். அங்கே பலிபீட கொம்பில கட்டவிடும் பொழுது அதற்குரியவர்கள் அதற்குரிய அந்த டைம் வரும் பொழுது அந்த ஆடு மிருகம் பலியிடப்படும் பொழுது எனக்கு முன்பாகத்தான் அந்த மிருகம் பலியிடப்படும் அன்பானவர்களே. அப்ப அந்த மிருகம் பலியிடப்படும் பொழுது அந்த மிருகம் துடித்து சாகும் பொழுது அந்த 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 மிருகம் துடிக்கும் பொழுது என்னுடைய ஆத்மா துடிக்கும். அப்ப எப்படி துடிக்கும் என்று சொன்னால், ஐயோ நான் பாவம் செய்திருக்கிறேன், எனக்காக அந்த மிருகம் என்ன செய்யப்படுகிறது? அடிக்கப்படுகிறது. இனி நான் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது என்ற அந்த உணர்வை அங்கே என்ன செய்யப்படுது? அந்த மிருகத்தினூடாக எனக்கு அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. அப்ப அந்த மிருகத்தினூடாக எனக்கு அந்த உணர்வு வந்த பொழுது நான் என்ன செய்கிறேன்? பாவம் செய்யாமல் தவிர்த்து கொள்ளுகிறேன். ஆனால் இது ஒரு விஷயம், பாவம் நிவர்த்தி செய்யப்படவில்லை. அப்ப அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ஏன்? விசேஷித்தது ஒன்று எங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது? இப்ப இருக்கிற கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் பொருளாக அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவருக்கென்று ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டு அவர் மாம்சத்திலே வெளிப்படுத்தப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறார். அதாவது உங்களுக்கு தெரியும், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அங்கே 9வது 10வது வசனத்திலே இந்த காரியம் இருக்கிறது. அவருக்கென்று ஒரு சரீரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆயத்தப்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவருக்கென்று ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டு அவர் இந்த மண்ணான மனுஷனுக்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தபடினாலே நாங்கள் என்ன செய்யறோம்? அவருடைய ரத்தத்தை விசுவாசித்து இப்பொழுது எங்களுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் பரலோகத்துக்குள்ளே போவதற்கு அது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. அப்ப அதைத்தான் அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், தொகை நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்களை போன்று சகோதரர்கள் கொலை செய்யப்பட வேண்டும், துன்புறுத்தப்பட வேண்டும், அவர்கள் இறப்பார்கள். அந்த தொகை நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கள் சொல்லி அவர்களுக்கு ஒரு சிங்காசனத்தை, அதாவது அவர்களுக்கு கொண்டு ஒரு வெள்ளை அங்கிகளை கொடுத்து அவர்களை அங்கே என்ன செய்கிறார் ஆண்டவர்? அங்கே பொறுமையாக இருங்கள் என்று சொன்னார். சரி, இப்பொழுது 2வது பகுதி கூட்டம் யார்? அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அந்த 2வது சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க போறவர் யார் என்று பார்த்தால், நாங்கள்லாம் சிலாக்கியம் படைத்தவர்கள் அன்பானவர்களே. நீங்கள் கவனிங்கள், வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம்
அங்கே 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 13 இருந்து அங்கே 17 வரைக்கும் இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டான். அப்ப பாருங்கள், அங்கே தேவனுடைய மூப்பர்களுக்கு கூட ஆண்டவர் மறைச்சிருக்கிறார். அப்ப மறைச்சு போட்டுதான் அதற்கு அங்கே யோவான் சொல்லுகிறார், அதற்கு ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இவர்கள் மிகுந்த உபத்திரத்து வந்தவர்கள். எந்த மிகுந்த உபத்திரம்? அதாவது உபத்திர காலத்துக்குள்ள அல்ல, இயேசு கிறிஸ்துவானவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அங்கே ஆதி அப்போஸ்தலர்ல இருந்து அங்கே இயேசு கிறிஸ்துவார் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும், அவர் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும், அதாவது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனத்தின் நிமித்தம் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு சிங்காசனத்துக்கு முன்பாக கொண்டே விடப்படுகிற அவ்வளவு அந்த கூட்டம் தான் மிகுந்த உபத்திரத்துக்குள்ளே. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அநேகமாக ஆண்டவருடைய ஊழிய காரியம் செய்கிறவர்கள், தேவனுடைய காரியங்களுக்குள்ள இருக்கிறவர்கள், தேவ பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். உலகத்தை வெறுத்து தேவனை தெரிந்து கொண்டவர்கள், தேவனுக்கென்று ஓடுகிறவர்கள், தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறவர்கள். அதாவது வருங்கவனும் கிறிஸ்தவர்களை சொல்லவில்லை ஆண்டவர், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் தான் துன்பப்படுவார்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் துன்பப்பட மாட்டார்கள் அன்பானவர்கள். அவர்களுக்கு எல்லாம் ஒன்றுதான், அதுவும் ஒன்றுதான், இதுவும் ஒன்றுதான். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகானவர். அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 29-30வது வசனம் சொல்லுகிறது. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறவர்கள் அவர்கள் மட்டும்தான் என்ன செய்வார்கள்? இந்த சிங்காசனத்துக்கு முன்பாக, அதாவது முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொண்டவர்கள், முன்குறிப்புக்குள் இருக்கிறவர்கள், அவர்களாம் சிங்காசனத்துக்கு முன்பாக இருப்பார்கள். சரி, இப்ப அடுத்த கூட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்ப கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் யார்? இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா உலகத்திலே இவ்வளவோ கிறிஸ்தவர்கள், இந்த உலக எத்தனையோ கிட்டத்தட்ட 240 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அன்பானவர்களே. ஆனால் தேவனுக்கென்று இருக்கிறவர்கள், தேவனுக்குள் இருக்கிறவர்கள் எவ்வளவு பேர்? அது சொற்பமானவர்கள், அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்கென்று தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தவர்கள், உலகம் எனக்கு ஒரு பாத்திரம் அல்ல என்று சொன்னவர்கள், உலகம் எனக்கு ஒரு நிரந்தர கூடாரம் இல்லை என்று சொன்னவர்கள். பிலிப்பியர் நீங்கள் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவன் வரப்போகிறார், எங்களுடைய குடியிருப்பு இந்த உலகம் அல்ல, அது பரலோகம் என்ற வார்த்தை சொல்லுகிறது. அவர் அவருடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறவர்கள். இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சிங்காசனத்துக்கு முன்பாக, அப்ப இங்க ஒவ்வொருத்தரவங்களை சந்திப்பார்கள். இப்ப உலகத்தோடு சேர்ந்து ஓடினால் அவர்கள் நல்ல கிறிஸ்தவர்கள், உலகத்தை வெறுத்தவர்கள், அதாவது மாறுபாடான சந்ததியில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம். அப்ப மாறுபாடான சந்ததியில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் துன்பப்படுவார்கள். ஏன்னா உலகத்தை அவர் வெறுக்கிறார்கள். அதனாலே அந்த வெறுக்கப்பட்டவர்கள் தேவனுக்கென்று பிரியப்பட்டு வாழுகிறவர்கள் தான் அங்க சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனபடியினாலே நீங்கள் 15வது வசனம் 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் கண்ணோக்கி பார்ப்பீர்களாக இருந்தால் அங்கே நீங்க பாருங்கள். ஆனபடினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் பேர் வீட்டிருக்கிறவர்கள் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று சொல்லப்படுது. அப்ப அவர் எங்களுக்குள்ள இருக்கிற எங்களுடைய ஆலயம் அவர். அப்ப நாங்கள் ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 4:30 பார்த்தீங்கன்னு சொன்னால், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக தரிக்கப்பட்டவர்கள். அப்ப மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக தரிக்கப்பட்ட எங்களை அவர் எடுத்து சிங்காசனத்துக்கு முன்பாக நிறுத்துகிறார். இதொரு கூட்டம் அன்பானவர்கள். சரி, இப்ப 3வது கூட்டத்துக்கு நாங்கள் வருவோம். அந்த கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள். இப்ப கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் கைவிடப்பட்டு அந்த உபத்திர காலத்துக்குள்ளே அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனை ஏற்றுக்கொள்வார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் பாருங்கள், கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே. அங்கே வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அன்றையும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொருபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்திற்கும் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதை கண்டேன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதுல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கூட்டம் யார்? அப்ப இந்த கூட்டம் என்னத்துக்குரியவர் என்று பார்த்தால், அங்கே வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 13ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனம் சொல்லுகிறது,
வலது கையிலேயாவது நெத்தியிலேயாவது ஒரு முத்திரையை தரிப்பார்கள். அதான் பயோசிப்பன்னு சொல்லப்படுகிறது அன்பானவர்களே. அப்ப வலது கையிலேயாவது நெத்தியிலேயாவது ஒரு முத்திரையை தரித்து கொண்டால் அது என்ன செய்யப்படுகிறது? பிசாசினுடைய ஆளுகை குடுக்க உரியவர்களாக அவர் மாறுகிறார்கள். அதுதான் கிறிஸ்தவர்கள் இந்த வயோசிப்பை போடக்கூடாது என்று வார்த்தை சொல்லுகிறது. போட்டால் அங்கே அவர்களுக்கு என்னவாகுமாம்? புண்ணுண்டாகும், துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்ப அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. இப்பொழுது என்ன செய்யப்பட்ட 2 சாட்சிகள் அங்கே வருகிறார்கள். முதலாவது 7 வருஷம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. என்றால் கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிற்பாடு அங்கே அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி ஸ்டார்ட் ஆகிறது. 7 வருஷம் உபத்திரவ காலம் கொடுக்கப்படுகிறது. அதிலே முதல் வரப்போற 3 வருஷ உபத்திரவ காலம் அங்கே கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக அங்கே கொடுக்கப்படுகிறது அன்பானவர்களே. அப்பொழுதுதான் 2 சாட்சிகள் என்ன செய்வார்கள்? வந்து அங்கே போதிப்பார்கள். அங்கே 2 சாட்சிகள் எப்படி போதிப்பான்னு சொன்னால், கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக அங்கே அவர்களை ஆயத்தப்படுத்தப்படும் பொழுது அங்கே இவர் உலகம் அந்த கிறிஸ்துவானன் சொல்லுவான், நான் தான் கடவுள், என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அவன் அப்ப தன்னை வணங்காத எல்லாரையும் அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் கொலை செய்வான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த கொலை செய்யப்படும் பொழுது அங்கே என்ன செய்வார்கள்? அது இரத்த சாட்சியாக அந்த உத்தரவு காலத்துக்குள்ளே மரிப்பார்கள் அன்பானவர்களே. அதான் வெளிப்படுத்தல் நீங்கள் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே 8வது வசனத்திலே அங்கே இந்த காரியத்தை அவர் வந்து சாட்சி சொல்வார்கள். முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் 1 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 2 சாட்சிகளுக்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்படும். அப்ப அங்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? அங்கே அக்கினி இறங்கண்டா இறங்கும், பஞ்சம் வருமண்டா வரும், மழை பெய்யாதண்டா பெய்யும், பெய்யாமல் விடும். அப்படியாக அவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அவர்கள் என்ன செய்வான்? சாத்தான் அங்கே பாதாளத்திலிருந்து வந்து அவர்களை மேற்கொள்வான் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்ப மேற்கொண்டதுக்கு பிற்பாடு அதிலே அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தேவன், பிசாசானவன் இல்லை. அப்பொழுதுதான் அவர்கள் பயோசிப்பை போட மாட்டார்கள். அதே மாதிரி அந்த இலக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே மாதிரி அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்து அவர்கள் என்ன செய்வார்கள்? கண்ணாடி கடல் அருகே நிற்பார்கள் அன்பானவர்களே. இவர்கள் 3வது கூட்டம் அன்பானவர்களே. இவர்கள் இந்த 3 கூட்டமும் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே ஒரு கூட்டமும், அடுத்த வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13 இருந்து 17 வரைக்கும் அதாவது 2வது கூட்டமும், அடுத்தது கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஓத்தரத்துக்குள்ளே மனம் திரும்புகிறவர்கள். அந்த 3 வருஷம் முடிஞ்சது கொடுத்தாங்க. அதுக்கு பிற்பாடு மகா உத்தர காலம் துவங்குறது அன்பானவர்கள். அப்ப அதுக்கு பிற்பாடு அந்த கண்ணாடி கடலில் இருக்கிற 3 கூட்டமும் தான் இந்த வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வருகின்ற 1000 வருஷ அரசாட்சிக்குரியவர்கள் அன்பானவர்களே. அவர் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 3 கூட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் பழைய ஏற்பாடு உடைய ஆத்துமாக்களையும் மிருகத்திற்கும், அதாவது உபத்திரவ காலத்துக்குள்ளே வருகிறவர்கள், அதாவது மிருகத்திற்கும் அது மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது அது நெற்றியிலேயாவது என்ன செய்ய முத்திரைகளை தரிக்காதவர்கள், அதாவது கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் அந்த உபத்திரவ காலத்துக்குள்ளே சாட்சிகளின் ஊடாக இரத்த சாட்சியாக மரிக்கிற கிறிஸ்தவர்கள். இந்த 3 கூட்டத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்த்துத்தான் என்ன செய்கிறார்? 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே கொண்டு வருகிறார் அன்பானவர்களே. நீங்கள் இந்த கூட்டத்திலே பழைய ஏற்பாட்டு துவமந்தர்களை விடுவோம். அவர்கள் அங்கே பழைய ஏற்பாட்டு துவமந்தர்கள் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டபடி ஆண்டவர் 1000 வருஷத்துக்கு கொண்டு போறார். இவர் 2 கூட்டம். ஒன்று, நீங்கள் கைவிடப்பட்ட கூட்டத்துக்குள்ளே உத்தரவு காலத்துக்குள்ளே இருந்து வரப்போகிறீர்களா, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான வருகைக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுற கூட்டத்திலே இருக்க போறீர்களா? இதுதான் கேள்வி அன்பானவர். இதுக்கு நீங்கள் உங்களுடைய பதிலை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அன்பானவர்களே. எந்த கூட்டத்தில், அதாவது கிறிஸ்தவர்களாக இருக்கிறது முக்கியம் அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது முக்கியம். இந்த உலகம் எங்களுக்கு ஒரு பாத்திரம் இல்லை என்பதனை அன்பானவர்களை விளங்கிக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஏன் இவர்களையும் ஆயத்தப்படுத்தும்படியான சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். முதலாவது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே, இந்த உலகம் எங்களுக்கு ஒரு பாத்திரம் அல்ல. நாங்கள் உலகத்தை பிடித்து வைத்துக்கொண்டு கிறிஸ்துவை விடக்கூடாது. உலகம்தான் நாங்கள் தேவனை விட்டு எது முதன்மையாக நாங்கள் நினைக்கிறோமோ உலகத்திலே அதெல்லாம் கிறிஸ்துவுக்கு அருவருப்பென்று வார்த்தை சொல்லுகிறது. அப்ப எனவே அன்பானவர்களே, முதலாவது நாங்கள் தேவனை பிடித்துக் கொள்ளுவோம். எங்களுக்கு எது தேவையோ அது ஆண்டவர் நாளாந்தம் சந்தித்து வருகிறார், சந்திப்பார். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று வைராக்கியமாக இருங்கள். எந்த ஒரு துன்பமோ துயரமோ ஏற்பட்டாலும் தேவனை விட்டு அன்பானவர்களை விலகிடாதீர்கள். நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள், பரலோகத்துக்கு போக வேண்டும். அதற்காகத்தான் தேவன் எங்களை என்ன செய்கிறார்? அந்த தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் கண்களை மூடுவோம்.
பரிசுத்தமும் நீதியும் உள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த இடத்திலே நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் எந்த கூட்டத்துக்குரியவர்கள் என்பதனை ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த உலகம் எங்களுக்கு ஒரு பாத்திரம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவரே எங்களுக்கு பாத்திரம். அவர் ஒருவரே எங்களுக்கு மெய்யான தேவன். அவருடைய வருகையிலே ஆண்டவரே நாங்கள் கைவிடாதபடிக்கு, ஆண்டவரே அந்த உபத்திரவத்துக்குள்ளான கூட்டத்துக்குள்ளே நாங்கள் போகாதபடிக்கு, ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைக்கென்று அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் நிற்க வேண்டும். அவர் அங்கே வீற்றிருப்பார். அவருக்கு முன்பாக நாங்கள் நிற்க வேண்டும். இந்த முதலாவது கூட்டத்திலே நாங்கள் போக வேண்டும் ஆண்டவரே. அப்படியாக ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் இந்த வார்த்தைகளினூடாக உதவி செய்யுங்கள், பலப்படுத்துங்கள். வார்த்தையை கொடுத்த அடியானையும் பலப்படுத்துங்கள் பிதாவே. நன்றி தகப்பனே. இந்த வேண்டுதலை என்னுடைய இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.